Good morning. அவங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 4th சாப்டர் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி. அதில் எக்ஸாம்பிள் 423 அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இஃப் a1 a2 a3 எக்ஸட்ரா an இஸ் இன் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஸ், அதாவது கூட்டு தொடரில் இருக்குதான். a1 a2 a3 எல்லாம் வந்து அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஸ் இருக்குது. இது காமன் டிஃப்ரென்ஸு டி அப்படின்னா இதை கழிச்சோம்னா a2லேருந்து a1 கழிச்சாலும் டி தான் வரும், a3லேருந்து a2 கழிச்சாலும் டி தான் வரும். டிடிடிஇயாக ஆட் ஆகிக்கிட்டு போகுதுன்னு அர்த்தம். அப்போ ப்ரூவ் தட் tan இன்வர்ஸ் ஆஃப் டி டிவைடட் பை 1 + a1 × a2 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் டி டிவைடட் பை 1 + a2 a3. பாருங்கள், இங்கே a1 a2, இங்கே நம்ம போடும்போது கண்ணு a2 a3 plus etc tan inverse of d divided by 1 plus an minus 1 equal to an minus a1 divided by 1 plus a1 into an அப்படின்ட்டு நம்ம நிரூபிக்கணும். இப்போ சொல்யூஷனில் பாரு எப்படி ப்ரூவ் பண்ணணும். கண்ணு a1 a2 a3 etc an are in ap arithmetic progress. காமன் டிஃப்ரென்ஸு டின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ டி என்னவா இருக்கலாம், a2 minus a1 வரலாம், அல்லது a3 minus a2 எக்ஸட்ரா கடைசி டம் an minus an minus 1. புரியுதா கண்ணு? அதாவது செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை கழிக்கலாம், அல்லது தேர்டு டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை கழிக்கலாம். அதே மாதிரி தான் ஏஎன்னா அதுக்கு முன்னாடி an minus 1, இவ்வளோதான். அப்போ ஜஸ்ட்டு இந்த டிக்கு பதிலாக பிரதியிடுறோம் கண்ணு. கண்ணு நல்லா, இதுதான் பேசிக்கு. டி அப்படிங்கிறது என்ன, a2 minus a1 ஆர் a3 minus a2 எக்ஸட்ரா ஆர் a4 minus a3, இந்த மாதிரி எக்ஸட்ரா an minus an minus 1. அப்போ நம்ம கணக்கில் டேனுக்குள்ளே tan இன்வர்ஸ்க்குள்ளே இந்த டிக்கு பதிலாக பாரு சாமி, இங்கே பாரு a1 a2 இருக்கா, அதனால் இந்த டிக்கு பதிலாக இப்போ என்ன போடுற, a2 minus a1 போட்டுக்கோ. ப்ளஸ் tan இன்வர்ஸ்க்குள்ளே இந்த டிக்கு பதிலாக டிஃப்ரென்ஸு இங்கே பாரு a2 a3 இருக்குது. அப்போ a3 minus a2ன்னு போட்டுக்கோ. அவன் என்ன கொடுத்துருக்கானோ அந்த மாதிரி டி போடுங்க. சரியா? நீ பாட்டுக்கு வேறு போட்டினா அதுக்கு ஃபார்முலா எழுத முடியாது. எக்ஸட்ரா லாஸ்ட் டேர்ம் tan இன்வர்ஸ்க்குள்ளே இங்கே ஏஎன்னும் an minus 1 இருக்கிறதுனால இந்த டிக்கு பதிலாக an minus an minus 1 போட்டுக்குங்க. இப்போ இது டேனுக்குள்ளே இது என்ன ஃபார்முலா பாருங்கள், a2 minus a1 அப்போ tan inverse of a2 minus tan inverse of a1, அதனுடைய ஃபார்முலா தான் இது. இப்போ tan inverse of a2 minus tan inverse of a1னா தான் tan inverse of a2 minus a1 divided by 1 plus a1 into a2ன்னு போடுவான். புரியுதா தங்கம்? அப்போ இதுக்கான ஃபார்முலா எழுதுங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன, tan inverse of a2 minus tan inverse of a1 ஃபார்முலா ப்ளஸ் அதே மாதிரி இதுக்கான ஃபார்முலா tan inverse of a3 minus tan inverse of a2 எக்ஸட்ரா லாஸ்ட் டேர்ம் இது tan inverse of an minus tan inverse of an minus 1. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், tan inverse of a2 இங்கே பாசிட்டிவில் இருக்கும், அதே tan inverse of a2 இங்கே நெகட்டிவில் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே அதே மாதிரி tan inverse of a3 இங்கே பாசிட்டிவ் வரும், அடுத்ததில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், எல்லாமே அடிபட்டு போயிடும். அப்போ ரெண்டு டேர்ம் தான் நிற்கும். ஒன்று tan inverse of a1 இருக்கும், இன்னொன்று tan inverse of an இருக்கும். tan inverse of an பாசிட்டிவில் இருக்கும், tan inverse of a1 வந்து நெகட்டிவில் இருக்கும். மீதி எல்லாமே கேன்சல் ஆகிட்டு போயிடும். அப்போ டேனுக்குள்ளே tan inverse of an மைனஸ் tan inverse of a1 ரெண்டு டேர்ம் மட்டும்தான் இருக்கும். இதுக்கான ஃபார்முலா எழுது. அப்போ டேனுக்குள்ளே tan inverse of an minus tan inverse of a1 உடைய ஃபார்முலா tan inverse of an minus a1 divided by 1 plus a1 an into a1 எழுதலாம், அல்லது a1 into an எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதிக்கோ. டேனும் tan inverse அடிபட்டு போய் உனக்கான ஆன்சர் an minus a1 divided by 1 plus a1 into an அல்லது an into a1. புரிஞ்சுதா சாமி? இது ஒன்றுமே கிடையாது. டினா என்னன்னு போடுறேன். இந்த டி இங்கே டிக்கு பதிலாக a2 minus a1 போட்டுக்கோ, இங்கே டிக்கு பதிலாக a3 minus a2ன்னு போட்டுக்கோ.
இங்கே டிக்கு பதிலாக ஏஎன் மைனஸ் ஏஎன் மைனஸ் ஒன்றுன்னு போட்டுக்கோ. அப்புறம் இந்த ஃபார்முலா தான். அப்போ இது எதனுடைய ஃபார்முலா? tan inverse of A2 minus tan inverse of A1 plus இது எதனுடைய ஃபார்முலா? tan inverse of A3 minus tan inverse of A2 etc. இதனுடைய ஃபார்முலா tan inverse of AN minus tan inverse of AN minus 1. இப்போ எல்லா டேர்மும் அடிபட்டு போய் 2 டேர்ம் தான் நிற்கும். 1 டேர்ம் ப்ளஸ் tan inverse of AN ப்ளஸில் இருக்கும், tan inverse of A1 வந்து மைனஸில் இருக்கும். எகைன் இதனுடைய ஃபார்முலா tan இன்வர்ஸ்க்குள்ள AN மைனஸ் A1 டிவைடட் பை 1 ப்ளஸ் A1 AN. டேனும் tan இன்வர்ஸும் அடிபட்டு போய் உனக்கு AN மைனஸ் A1 டிவைடட் பை 1 ப்ளஸ் AN இன்ட்டு A1 எழுதலாம், அல்லது A1 இன்ட்டு AN எழுதலாம். எப்படி எழுதுனீங்கனாலும் மல்டிப்பிளில் ஒன்று தான். புரிஞ்சது சாமி? இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.